சின்னமலை, வீரலிங்கம், சுந்தரலிங்கம் நான் ஒப்பிட்டு பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு இருட்டில் போய் அவர் நிறைய இடங்கள்ல படைகளை அனுப்பியதாக அந்த வரலாறு செய்தி படிச்சேன். அதோட பார்த்தீங்கன்னா நம்ம தென் சீமையில போது அந்த பாதிப்பு 346 ஆண்டுகளுக்கு பின்னால நம்ம மாதிரி வந்திருக்கு. அப்ப எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசிரியர் நல்ல தமிழர்களுடைய விஜயக்கணி, இந்திய தமிழர்களுடைய விஜயக்கணி வந்திருக்கிறார். அப்ப என்ன காரணம்? முயற்சிக்கிறவன் தான் எங்களுடைய பூமி. முயற்சிக்கிறவன் தான் முயற்சி கொண்டே இருக்க முடியும். நான் ஒரு இடத்துல அப்படி இப்படின்னா நீ பேசிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்குது. நீங்க பாட்டி வளர்த்துட்டா நான் இது பண்ணேன் அது பண்ணேன் கதை சொல்லிட்டு முயற்சிக்கிறவன் ரொம்ப வேகமாக பெரிய பஞ்சாயத்து. காரணம் குளோபல் கோல்டு உலகமயமாக்கல யாரும் இந்த மண்ணை நேசித்த மன்னர்கள், தன் குடும்பத்தை நேசித்த மன்னர்கள் இல்லை, தன் மனைவிமார்களை நேசித்த மன்னர்கள் இல்லை, தன்னுடைய வீடு இணை. இந்தியாவிற்குள்ள எத்தனை மாநிலம், எத்தனை மொழி, எல்லாரும் எல்லா மாநிலத்திலும் போய் இல்லை. ஆனால் அதை கடந்து இந்த முன்னேற்றம் வந்திருக்கிறது என்றால் இந்த பொதுநிலையில் நாம் பிள்ளையார்த்தி போட்டது சத்ரபதி போன்ற மன்னர்கள் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியுடன் திரும்ப போச்சு. நான் தப்பா பேசிட்டு போடணும் அப்படின்னு இப்படி சுரேஷ் அதுல போட்டு தன்னுடைய குடும்பத்தின் முன்னோர்களை விட மன்னரை மதிக்கிற வண்ணமாக மன்னருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் ஆளுவதற்கு ஒரு அடையாளம் என்று உலகத்திற்கு சொன்னதை மாணவர் மதுரை ஆலவாய் அங்கேற்கனவே. அதனாலேதான் எல்லோருக்கும் வழிகாட்டுகிறார். அங்கே தலைவர் அடங்காதவர்களுடைய அனைத்து சமூகத்தினரும் வந்திருக்க அனைத்து நகரத்தினரும் வந்திருக்கிறார்கள். எப்படி இருக்க முடியாது நினைத்து பாருங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். அதற்கான விடையை சொல்ல வேண்டும். அதே போல ஸ்ரீனிவாசன் பழி வாங்குவதற்கான கடமில்லை. இந்த மதம் யாரும் 23 சொல்ல எனக்கு தெரிய இந்திய தாராபாரதிகள் அன்னைக்கு இருந்தா உடனே என்ன சொல்றாரு? 10 விரல்கள் தான் மூலதனம். என்னப்பா 10 விரல் பாக்குறாரு? இந்த பையன் இன்னும் மார்கழி சொல்றான். மார்கழி தான் முருங்கன்னு சொல்றாரு. இல்லைங்க இப்ப ஆர்வம் இந்த புத்தகத்தில் இருக்கிற அத்தனையும் ஒவ்வொரு பேஜும் பாத்தீங்கன்னா ஆரம்பமே செயல் 1, செயல் 2, செயல் 3 அப்படின்ட்டு, அதாவது ராமதாசர் அவர்தான் சத்ரபதி சிவாஜியினுடைய குரு. அவருடைய வழிபாடு இந்த மராட்டிய கலாச்சாரத்தில் ஒவ்வொரு வருடமும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும். இங்க சிறுகாம் பஜன் மண்டலிட்டு தானத்த மாநிலத்தில் இருக்கு. அதுல ராமதாசனுடைய श्रीमंत बाबा की यात्रा भूम से छत्रपति Thank you. Okay, special Shivaji photo for the scene with the wait for it. Very
அஞ்சலி செலுத்த உள்ளார்கள். வணக்கம். மாவீரர் சத்ரபதி சிவாஜியின் வரலாற்றை இந்த சமூகம் படித்து ஒரு பக்குவப்பட வேண்டும், நெறிபட வேண்டும், முறைப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தை முதற்கனாக வைத்துக் கொண்டு இருவர், மரியாதைக்குரிய ஐயா சீனிவாசன் அவர்கள், மரியாதைக்குரிய ஐயா திரு பாலாஜி அவர்கள் ஒரு அற்புதமான நூலை படைத்து இந்த சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த நூலை வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல விழாவில் ஐயா மனித தேனி திரு சொக்கலிங்கம் ஐயா அவர்களும் கலந்து கொண்டு, அது மட்டுமல்லாமல் மதுரையை சார்ந்த மற்றும் பல ஊர்களில் வந்த சான்றோர்கள் கலந்து கொண்டு இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இளைய சமுதாயம் இந்த புத்தகத்தை படித்து பயன்பெறும், சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக மாறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நல்ல முயற்சிக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பல்வேறு தலைவர்களோட அந்த வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில சத்ரபதி சிவாஜியோட நூல் இளைஞர்கள் படிப்பதன் மூலமா எந்த அளவுக்கு அவங்களுக்கு சத்ரபதி சிவாஜியோட, அதாவது இளைஞர்களுக்கு என்னன்னா, அதாவது தன்னோட எதுவுமே இல்லாம இருந்த காலத்துல ஒரு சிந்தனையை மட்டும், ஒரு தர்மத்தை மட்டும் முன்னிறுத்தி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் என்ற ஒரு விதையை விதைத்தவர் சத்ரபதி சிவாஜி. அந்த உணர்வை, அந்த எழுச்சியை இளைஞர்கள் படித்து உயர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். சாதாரண புத்தகம் படித்தாலே இளைஞர்களுக்கு நல்லது, நல்ல ஒரு அறிவு திறனாகும். அது குறிப்பா இந்த மாதிரியான ஒரு தலைமுறை பற்றி படிக்கும்போது எந்த அளவுக்கு அதுங்க நம்ம எதோட உறவு கொள்றோம், எதையோட நம்ம சார்ந்து இருக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இது போன்ற தங்களின் தியாகத்தால் வாழ்க்கையில் உயர்ந்து மற்றவர்களுக்கு ஒரு உன்னத புருஷர்களாக விளங்குவர்களின் வரலாறை படிக்கும் பொழுது அந்த தாக்கம் நமக்கு இருக்கும். இப்போ சாதாரண சினிமா பார்க்குறோம், ஒரு சிரிப்பு படம் பார்த்தா வெளியில சிரிச்சுட்டு போவோம், ஒரு சண்டை படம் பார்த்தா சண்டை போட்ட மாதிரி அந்த ஒரு உணர்வோட வெளியில வருவோம். அப்படிப்பட்ட ஒரு 2-3 மணி நேரம் அந்த ஒரு திரைப்படத்திற்கு அந்த தாக்கம் இருக்கும் பொழுது, வாழ்க்கையே இது போன்ற ஒரு மண்ணிற்காக, ஒரு தேசத்திற்காக, ஒரு சுயராஜ்யத்திற்காக வாழ்ந்தவர்களின் வரலாறை படிக்கும் பொழுது நிச்சயம் வீரமும் விவேகமும் உரமும் வளர்ந்து அவர்கள் நிச்சயம் ஒரு தியாகச்சோடராக, ஒரு மற்றவர்களுக்கு உதவி கூட பண்ணக்கூடிய ஒரு உத்தமர்களாக வருவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றது. நிச்சயம் இளைஞர்கள் படித்து இதை பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதுல பொறுத்தளவுக்கு அவங்க நிறைய கோட்டைகளை பத்தி எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இருந்த போதிலும் அவர் மக்களின் நாயகனாக விளங்கியிருக்கிறார். சத்ரபதி சிவாஜியை பொறுத்தளவில் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியே அவரோட கூட தோள் கொடுத்து நின்றவர்கள் தான். அப்படி மற்றவர்களை ஒரு தன்னுடைய சிந்தனைக்கு ஒரு செயல் வீரர்களாக மாற்றக்கூடிய ஒரு மக்களின் மன்னராக விளங்கியிருக்கின்றார். அந்த பகுதியை நான் மிகவும் ரசித்து படித்து கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தளவில் ஒரு குடுப்பினை, அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கின்றோம் என்பது இதெல்லாம் அவன் அருளால் அவன்தாள் வணங்கிங்குவாங்க. அதுபோல் அவன் அருளால் இந்த மன்னனின் ஒரு வழி தோன்றலாக பிறந்திருக்கின்றோம். அதற்கு கடவுளுக்கு நன்றி கூற விளைகின்றோம். இது போன்ற ஒரு மன்னர்களின் வரலாறை மக்களுக்கு அவ்வப்பொழுது எடுத்து கூறும் இது போன்ற நூலாசிரியர்களுக்கும் எனது பாராட்டை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். பாபாஜி ராஜா பான்ஸ்லே, தஞ்சையிலிருந்து வந்திருக்கிறேன். 50 ஆண்டு காலம் வாழ்ந்த மகத்தான தலைவர் சத்ரபதி சிவாஜியினுடைய வரலாற்றை 12 செயலாக்கங்களாக இன்றைக்கு இந்த நூலிலே மகத்தான மாற்றம், சுயராஜ்யத்தின் விதை என்கிற தலைப்பிலே வளரும் தலைமுறைக்காக இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கிறது. இதை மாநகர் மதுரையிலே அவருடைய வாரிசாக இருக்கிற பாபாஜி ராஜா போன்ஸ்லே அவர்கள் இங்கே வெளியிட்டது மதுரை மாநகருக்கு கிடைத்திருக்கிற, இளைஞர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிறப்பாக நான் பார்க்கிறேன். இதிலே தேசபக்தி எடுத்துச் சொல்லப்படுகிறது. சுயராஜ்யம் என்பது சுயமரியாதையினுடைய முழு வடிவம். சுயமரியாதை என்பது சுயராஜ்யத்தினுடைய வடிவம். இந்த இரண்டையும் இணைத்து இன்றைக்கு இவர் ஏதோ மராட்டிய மன்னர், இல்லை இந்தியர்களின் தலைவர், இல்லை இதை தாண்டி உலக மக்களுடைய ஒரு மகத்தான தலைவர் என்பதை இந்த விதை இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. இதை வாசித்து பயன்பெறுங்கள். இதன் மூலமாக தேசபக்தியை
இந்தியருடைய பெருந்தன்மையை, இந்தியருடைய பேராற்றலை 346 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவிலே இருந்த மகத்தான தலைவர் சத்ரபதி சிவாஜியினுடைய நுண்ணறிவை உலகம் முழுவதும் இருக்கிற வளரும் தலைமுறை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு களம்தான் இந்த நூல் என்பதை நன்றியோடு பார்க்கிறேன். வாழ்க, வணக்கம். இப்போ குறிப்பா இளைஞர்கள் மத்தியில வரக்கூடிய இளைய சமுதாயத்தில் வந்துட்டு தேசபக்தி என்பது குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இது போன்ற நூல்கள் வர்றதன் மூலமா வந்து இளைஞர் மத்தியில தேசபக்தி எந்த அளவுக்கு இதாக இருக்கும், அது இளைஞர்கள் எந்த அளவுக்கு இந்த புத்தகத்தை படித்து பயன்பெறணுன்ற மாதிரி சொல்றேன். இளைஞர்களை பொறுத்தவரையிலே அந்த குறித்த காலம் வரையிலே அவருடைய வாழ்க்கை என்பது விளையாட்டாக, மகிழ்ச்சியாக, நண்பர்களோடு இருப்பது என்பது இயல்பான ஒன்று. ஆனால் அதை கடந்து திருமணமானதற்கு பின்னால், தனக்கு பிள்ளை பேறுகள் வந்ததற்கு பின்னால் எல்லா இளைஞர்களுமே ஒரு குடையின் கீழ் வந்து விடுவார்கள். அந்த குடையை விரித்து இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார் சத்ரபதி சிவாஜி மன்னன் அவர்கள். எனவே இந்த நூலை படிக்கிற போது ஒவ்வொரு இளைஞனுக்கும் இதிலே நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேசத்தை நேசிக்க வேண்டும், தேசத்து மக்களை நேசிக்க வேண்டும், யாரையும் பழிவாங்க கூடாது, உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை, இந்த வாழ்வியலை இளைஞர்கள் எளிதாக புரிந்து கொள்ளுகிற வண்ணமாக இந்த நூலில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இளைஞர்களுக்கு நிச்சயமாக இது பயன் தருகிறது. இளைஞர்கள் பயன் பெறுவார்கள். இளைஞர்கள் சத்ரபதி வழியிலே வருவார்கள் என்கிற நம்பிக்கை மாநகர் மதுரையிலே இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய இந்த நூல் வந்து தொகுப்பாசிரியர்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. திரு பாலாஜி சார் இருக்கட்டும், சீனிவாசன் சார் இருக்கட்டும், எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு திரு பாலாஜி அவர்கள் பொறியியல் துறையில இருந்து கொண்டு இது போல வாசிப்பு துறைக்குள்ளே வந்திருப்பது வாசிக்கிற பழக்கம் உள்ளவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அதே போல இந்த தேசத்திலே தேசபக்தியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதிலே நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு பொறுப்புகளில் இருந்தாலும் இது போன்ற நூலினுடைய ஆசிரியராக வடிவம் பெற்றிருப்பது வளரும் தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த இரண்டு பேருடைய பங்களிப்பு எல்லா துறையிலும் வர வேண்டும் என நாங்கள் எங்கள் அன்பை இன்றைக்கு பதிவு செய்கிறோம். சார் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை, ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருப்பீங்க. குறிப்பா அந்த சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா இன்று பங்கேற்றதா எந்த அளவுக்கு ஒரு இதாக பாக்குறீங்க நீங்க? நம்முடைய முன்னோர்களை இந்த தேசம் இன்னும் மதிக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். நம்முடைய முன்னோர்களை, தனக்கு 1000 பணிகள் இருந்தாலும் அவருடைய வாரிசாக இருக்கிற ராஜா அவர்கள் மதுரைக்கு பயணப்பட்டிருக்கிறார். ஒரு சின்ன கூட்டம் என்று இருந்து விடாமல் இந்த வளாகம், இந்த அரங்கம் முழுவதும் நிரம்பி இருக்கிற மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு தேசபக்தியை விதைத்திருக்கிறார். முன்னோர்களுக்கு நினைவை எடுத்து சொல்லியிருக்கிறார். இது அவருடைய முன்னோருக்கு சொல்லுவதல்ல, ஒவ்வொரு இளைஞனும் தன்னுடைய முன்னோர்களுக்கு சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த விழாவிலே. அதை பார்த்து நான் நெகிழ்ந்து போயிருக்கிறேன். இந்த நிகழ்வு நீடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது போன்ற பல்வேறு புத்தகங்கள் வெளியீட்டு விழா மூலமா வந்து இந்த பல்வேறு சத்ரபதி சிவாஜி அவர்கள் போன்ற மறைந்து அவங்களோட வந்து புகழை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு இதாக இருக்கும். எப்படி பல்வேறு வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் நீங்க எப்படி? மதுரை மாநகரத்தில் எடுத்தாலே தடுக்கி விழுந்தால் சுதந்திர போராட்டத்திலே பங்கேற்றவர்கள், எல்லா தரப்பு மக்கள், இவருடைய வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் அதை இனம் கண்டு இன்னும் நாம் எல்லோருக்கும் கொண்டு போய் செல்ல வேண்டிய கடமை உணர்வு. அதாவது ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு அப்படின்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர் மதுரையைச் சேர்ந்த ஐமாப்பா அவர்கள். இதை போல பல நூறு பேர் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் எடுத்தால் பல்லாயிரம் பேர் இருக்கிறார்கள். அதையெல்லாம் முன்னெடுப்பதற்கு சத்ரபதி சிவாஜி என்கிற திருப்பெயரால் இன்றைக்கு விதை போடப்பட்டிருக்கிறது. இந்த விதை விருட்சமாக எழுகிற போது எல்லோரும் ஒரு குடையின் கீழ், எல்லோரும் பாராட்டுக்குரியவர்களாக மீண்டும் வருவார்கள். மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் மகத்தான தோற்றம், சுயராஜ்யத்தின் விதை. மகத்தான தோற்றம் அப்படின்னா 2 விதமா எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு மகத்தான தோற்றம், சிவாஜியை பார்க்கறதுக்கு மகத்தான தோற்றம். இன்னொரு அர்த்தம் இதுக்கு என்னன்னா, மகத்தான தோற்றம்னா பிறந்தது, தோற்றம்னா தோன்றிய நாள். அது மாதிரி இதுக்கு 2 அர்த்தம் வர மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணுன்றதுக்காக இந்த புஸ்தகத்தை 116 பக்கத்தில் வடிவமைச்சிருக்கோம். இதில் 12 செயல்களில் நமக்கு வழிகாட்டுகிறார் சத்ரபதி சிவாஜின்றது சொல்லியிருக்கோம். அவருடைய கலர் போட்டோ, ஒரு பர்த் பிளேஸ் போட்டிருக்கோம். அவருடைய வீரவாளோட சண்டை போடுற அவருடைய எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மராத்தா பவர் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு போட்டிருக்கோம். அவருடைய அஷ்டபிரதான ஆஃப் சிவாஜி மகாராஜ், அதை பற்றின விளக்கம் இதில் இருக்கு. மினிஸ்டர்ஸ், டெசிக்னேஷன்ஸ் எல்லாமே இருக்கு.
கடைசியா என்ன கவர் பண்ணியிருக்கோம்னா அவர் பத்திய ஒரு கோயில் இருக்கிறத பத்தி சொல்லியிருக்கோம். இதுல டெம்பிள் அட் ஸ்ரீசைலம் ஃபார் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் யூடியூப்ல போட்டு பார்த்தாலும் தெரியும். ஸ்ரீசைலத்துல அவருடைய கோயில் இருக்கு. கடைசியா அவரை பத்தின விவரங்கள் சொல்லி முடிச்சிருக்கோம். பிரிட்டிஷ்காரர்கள், ஐரோப்பியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகியர்கள், ஆங்கிலேயர்கள் பார்வையில் வெளிநாட்டவர்கள் கண்ட சத்ரபதி சிவாஜி அப்படின்றதையும் கவர் பண்ணியிருக்கோம். நவீன ராணுவ பயிற்சி படை, சமகால ஆய்வுகள், பொதுவாக நிலவும் தவறான புரிதல்கள் பற்றியும், முகலாயர்கள் பதிவுகளில் சிவாஜி அப்படிப்பட்டதை பற்றியும், இதுல வெளிநாட்டு பார்வையில் சிவாஜி மகாராஜ் அப்படின்றத பற்றியும் இதில் கவர் பண்ணியிருக்கோம். இது 7 தடவை ரிவைஸ் பண்ணி ஒவ்வொரு பேஜும் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணுன்ற அளவில் பக்குவமாகவும் இருக்கணும். ஒரு ட்ரெயினில் போகும்போதோ ஒரு ஃப்ளைட்டில் போகும்போதோ 116 பக்கத்தில் முடிச்சிருக்கோம். அதனால் ஒவ்வொரு கருத்தும் முத்தாய்ப்பாக இருக்கும். அவசியமாக படித்து இதை பயன்பெறுமாறு மாணவர்களையும் எல்லோரையும் பெற்றோர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இளைய சமுதாயத்தினர் இந்த புத்தகத்தை படிக்கிறது மூலமா என்ன மாதிரியான பயன்கள் பெறுவாங்க? கண்டிப்பா ஒரு வியூகம் அமைச்சுதான் சார் எந்த விஷயமும் செய்ய முடியும். இந்த புத்தகத்தை படிச்சா சிவாஜி மகாராஜ் எப்படி வியூகம் அமைச்சு ஒவ்வொரு வேலையும் எந்த வேலையும் பிளானிங். நான் இன்ஜினியர், முதல்ல ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா பிளான் பண்ணணுன்றது தான் வியூகம். வியூகம் அமைச்சு செஞ்சா எந்த வேலையும் சக்சஸ்ஃபுல்லா வரும்ன்றத இந்த புத்தகத்து மூலமா தெரிந்து கொள்ளலாம். அன்னை வளர்ப்பினிலே ஒரு மாணவன், ஒரு வீரன் உருவாகிறான்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கருவிலேயே ஒரு வீரன் உருவாகிறான்றதை தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை ஒவ்வொரு நிமிடமும் படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.